الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதனை அல்லாஹ் அவனுக்காக வேண்டி, அவனை வணங்குவதற்காக, அவனை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறான். பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ. உலகத்தில் எதெல்லாம் இருக்கின்றதோ அவை எல்லாவற்றையும் நாம் உங்களுக்காக படைத்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய வானம், பூமி, தற்பொழுது பெய்யக்கூடிய மழை, உயரமாக இருக்கக்கூடிய மலைகள், தாவரங்கள், விலங்குகள், ஜீவராசிகள், புற்கள், எவையெல்லாம் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோமோ, கண்களுக்கு இன்னும் அப்பாற்பட்டு எவையெல்லாம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறான். மனிதர்கள், ஜின்கள். அப்ப இவர்கள் அல்லாஹ் யாருக்காக படைச்சிருக்கிறான் அப்படின்னா, இவர்களை அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக. ரப்பு யார்? மன் ரப்புக, உன்னுடைய இறைவன் யார்? ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின், பரிசுத்தமானவன், சிறந்த அதிபதி, எல்லோருக்கும் அபயமளிப்பவன். இதுவெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய தன்மையாக அவற்றை அறிந்து வாழ்வதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். இது ஒரு பக்கம். அப்போ உலகத்தில் ரெண்டு விஷயம், இரவு இருந்தா பகல் இருக்கும், சூரியன் இருந்தா சந்திரன் இருக்கும், வானம், பூமி. அதுபோல எதிர் எதிர் திசைகள் எல்லாம் உலகத்தில் இருப்பதை போல இந்த படைப்பை அல்லாஹ் எப்படி ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா, வாழ்வு என்று இருந்தால் மரணம் என்று இருக்கும். வாழ்வு இருந்துச்சுன்னா கட்டாயமாக மரணம் இருக்கும். பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இது ரொம்ப அற்புதமான ஆயத்து. சூரத்துல் முல்கில் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத், அல்லாஹ் இந்த மரணத்தை படைத்தான், வல் ஹயாத், வாழ்வையும் அல்லாஹ் படைத்தான். எதற்காக? இந்த ரெண்டு, வாழ்வு மரணம் ரெண்டும் எதிர்ப்புதிரானது. வாழ்வு என்பது உயிர் இருக்கும், மரணம் உயிர் இருக்காது. வாழ்வு என்பது நன்மை செய்ய முடியும், மரணம் நன்மை செய்ய இயலாது. லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எதற்கு அல்லாஹ் படைச்சான் அப்படின்னா, உலகத்தில் வாழக்கூடிய நீங்கள் அழகிய அமல் யார் செய்கிறார் என்று உங்களை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் உங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். அந்த படைப்புல என்னன்னா, முக்கியமான சாப்டர் 2, ஒன்று வாழ்வு, இன்னொன்று மரணம். இப்போ ஒரு அடியான் உலகத்துக்கு எப்படி வரான், அந்த ஸ்ட்ரக்சர் சூரா முஃமினூன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة. இந்திரிய துளியாக இருந்து அதை சதை கட்டியாக, இரத்த பிண்டமாக, சதை கட்டியாக, பிறகு அதை எலும்பை சேர்த்து உருவம் கொடுத்து உயிர் ஊதி, உலகத்தில் எப்படி மனித படைப்பின் உருவாக்கம் ஒரு கர்ப்பப்பையில் வைத்து இப்படி அல்லாஹ் உருவாக்குகிறானோ,
அதே போலத்தான் அல்லாஹ் ஏராளமான வசனங்களில் குர்ஆனிலே மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ முன்னாடி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மௌத்தாகிறது ஒரு வயசு வச்சுருப்பாங்க. பொதுவாக இந்த வயசு தாங்க மௌத்தாகுவார். 60 தாண்டினாருன்னா 70 தாண்டினாருன்னா அவருக்கு மௌத்து வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இன்னென்ன நோயெல்லாம் வந்துச்சுன்னா மௌத்தாக போகிறாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இன்றைக்கி ஏதாவது குறிப்பிட முடியுமா? இன்னைக்கு நோயே இல்லாதவர் மரணிக்கிறார். ஹை லெவல் ஃபிட்னஸ் லெவல் கோச்சர், ஜிம்பாடி, ஹெல்த்தை பற்றி அட்வைஸ் பண்ணக்கூடியவர் 26 வயசில் மௌத்தாகிறாரு. இதான் நம்மளால் யூகிக்க முடியுதா? நம்மளால் யூகிக்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியில். ஆனால் அது இன்னைக்கு நடக்குதா? சில பேர் இன்னும் குறைவாகவே மரணிக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் வாழ வேண்டிய வயதில் மரணிக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, அப்போ என்ன யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, வாழ்வென்று இருப்பதை போல மரணம் என்று ஒன்று இருக்கிறது. சரி, இந்த மரணத்துக்கு முன்னால் அல்லாஹ் வைக்கிற எக்ஸாம் என்னன்னா, அஹ்சனு அமல், அழகிய அமல் செய்யக்கூடியவர் யார்? இப்போ அழகிய அமல்னா என்ன? குர்ஆனில் அதிகமான அமல்னு வரல. உங்களில் யார் அதிகமாக அமல் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படியே வந்திருக்கிறான்ல, இல்லை. அழகிய அமல் யார் செய்வார்? இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தில் சொன்னார்கள், அஹ்சன அமல், அழகிய அமல் என்பது 2 விஷயங்களை குறிக்கும். 2 விஷயம் இருந்தால் தான் அழகிய அமல். முதல் விஷயம் சொன்னாங்க, அல் அமாலு பி இத்திபாஇ சுன்னா, அந்த செய்யக்கூடிய நற்செயல், அந்த செயல் வடிவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்ததை போல, சொல்லி காண்பித்ததை போல இருக்க வேண்டும். இப்போ லுஹர் ஒருத்தர் தொழுக வராரு, ரொம்ப பேணுதலாக பயபக்தியோட 5 ரக்காத் தொழுகிறாரு. தொழுகை ஏற்கப்படுமா? 4க்கு பதில் 5 தான் பெஸ்ட்டு தானுங்க, ஏற்கப்படுமா? கூட ஃபஜ்ர் நேரம் இருக்குதுங்க, கொஞ்சம் நீளமாக ஓதுவோம், ஒரு 3 சஜிதா செய்வோம், தொழுகை ஏற்கப்படுமா? ஏற்கப்படாது. அப்போ முதல் விஷயம் என்னன்னா, அழகிய அமல் என்பது எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த அமல்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காண்பித்த சுன்னத்துகள் அடிப்படையில் இருக்கணும். முதல் விஷயம். 2வது சொன்னாங்க, வ நிய்யத்துஹு பில் இஹ்லாஸ், எந்த அமலாக இருந்தாலும் அதில் அல்லாஹுடைய பொருத்தம் எண்ணமாக இருக்கணும். யாரை நியத்துக்கணும்? இப்போ 2 ரக்காத் தொழுகிறாரு, வாப்பா பார்க்குறாருங்கிறதுக்காக தொழுகிறாரு, இது இபாதத்தாக மாறுமா? இபாதத்தாக மாறாது. திக்ரு செய்கிறாரு, அதை யாரோ ஒருவருக்காக செய்கிறாரு, மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறார், இபாதத்தாக மாறுமா? இபாதத் மாறாது. தான தர்மம் கொடுக்கிறாரு, தன்னை கொடையாளி என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார், இது இபாதத்தாக மாறுமானா? மாறாது. அப்போ இபாதத் என்பது எப்போ பரிபூர்ணமாகும் என்றால் அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், பயபக்தி இருக்கணும். பயபக்திக்கு மேலே மன ஓர்மை, மன தூய்மை. நான் இதை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக மாத்திரம் செய்கிறேன், வேறு யாருக்காகவும் இல்லை, வேறு யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. பெயர் வாங்க வேண்டும், புகழ் வாங்க வேண்டும், முகஸ்துதிக்காக, இதற்காக அல்ல. யாருக்காக செய்கிறோம்? யாருக்காக? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். அப்போ உலகத்துடைய வாழ்க்கையில் அழகிய அமல் என்பது 2 விஷயம். ஒன்று, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை போல, சொன்னதை போல செய்வது. 2வது, இஹ்லாஸான முறையிலே மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக செய்வது. இதான் வாழ்க்கையுடைய தத்துவம். இப்போ ஒருத்தருடைய மரணம், வாழ்வு, வாழக்கூடிய வாழ்க்கை மிக முக்கியமான பகுதி என்னன்னா மரணம். சரி, மரணம் என்பது யாருக்கெல்லாம் வரும்? அப்துல்லா பாய்க்கு வருங்க, அப்துல் நாசருக்கு வருங்க, இவங்கெல்லாம் வருங்க, இவங்களும் வராதுங்க, அப்படி ஏதாவது பிரிவு காட்ட முடியுமா? மரணம் எந்தெந்த படைப்பெல்லாம் உலகத்தில் பிறந்ததோ, உருவானதோ, உருவாக்கப்பட்டதோ, அது எல்லாவற்றிற்கும் மரணம் உண்டு. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், ரொம்ப கிளியர் அண்ட் ஸ்டேட்மெண்ட், குல்லு மன் அலைஹா ஃபான். உலகத்தில் எதெல்லாம் இருக்குதோ எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ நாம் மரணம் எப்படி அடையிறோம்? மனிதர்கள் எப்படி அடையிறாங்கன்னா, உயிர் வாங்கப்படும், மூத்தாயிருவாங்க, கபரில் போய் கொண்டு வச்சுருவாங்க.
இப்போ தாவரங்கள் அதற்கான மரணம் தனி, மலைகள் அதற்கான மரணம் தனி, வானம் பூமி அதற்கான மரணம் தனி. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மரணம் வரும். குல்லுமன் அலைஹா ஃபான். மீதமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். படித்த ஜல்ல ஜலாலஹு அந்த ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் மட்டும்தான், வஜ்ஹு ரப்பிக் அந்த பொருத்தம் மட்டும்தான் மீதமாக இருக்கும். எந்தெந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்யப்பட்டதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யப்பட்டதோ அவை மாத்திரம்தான் மீதவையாக இருக்கும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இன்னொரு விஷயம் பாருங்க, சரி மரணம் வெளியே இருந்தால் தான் வந்துடும். ஒரு நல்ல பயங்கரமான பங்கர், இனி நம்ம சொல்கிற மாதிரி சொன்னால் என்ன சொல்லலாம், பங்கர்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு வார் நடக்கும்போது உருவாக்கக்கூடிய பங்கர்ஸ், எந்த அணுகுண்டு போட்டாலும் பாதிப்பு ஏற்படாத மாதிரி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது. சரி அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாமா? இப்போ அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டோம்னா மௌத்து வராதா? மரணம் வருமா வராதா? அல்லாஹ் சொல்கிறான் பாரு குர்ஆன்ல, ஐனமா தகூனு, எங்கே இருந்தாலும் சரி, வலோ குன்தும் ஃபீ புரூஜிம் முஷையதா, பயங்கரமாக வலுவாக கட்டப்பட்ட கோட்டையாக இருந்தாலும் சரி, என்ன வந்துடும்? என்ன வரும்? மரணம் வந்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, வல்லரசை ஆளுகின்ற அதிபதியாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிடும்? மரணம் உன்னை பிடித்து கொண்டே தீரும். அப்போ அடுத்த அல்லாஹ்வுடைய கிளியரான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உனக்கு கேள்வி வேணாம், இங்கெல்லாம் இருந்தால் தப்பிச்சிடலாம்னு நினைக்காத, எங்கே இருந்தாலும் உனக்கு மரணம் வந்துடும். சரி இதில் யாராவது விதிவிலக்கு இருப்பாங்களா? சரி இவங்கெல்லாம் ரொம்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வழிமார்களுங்க, இவங்க நபிமார்களுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க, இந்த உம்மத்து குர்ஆனை கொண்டு வந்தவங்க, அவங்களுக்கு மௌத் இல்லாமல் இருக்கலாம்ல? நமக்கு ஒரு யோசனை வரும்ல, எவ்வளோ நல்ல மனுஷங்க அவர், அவருக்கு மரணம் இல்லாமல் வந்து நல்லா இருக்கும்ல, இவர் இன்னும் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே. அல்லாஹ்வுடைய விதி என்னன்னா, நபியாக இருக்கலாம், மலக்காக இருக்கலாம், சஹாபியாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், ஃபாசிகாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, மரணத்தை பற்றி செய்தி குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க, சுவை, சுவைக்கணும். நன்மை செஞ்சிருந்தாருன்னா மதுரமாக இனிப்பாக இருக்கும் அந்த மரணம், பாவமாக லாலிமாக தௌபா செய்யாத பெரும்பாவியாக இருப்பார் எனால் அந்த மரணம் கசப்பாக, நிலவேம்பை விட வேப்பிலை விட கடினமான கசப்புடையதாக அந்த மரணம் இருக்கும். அப்ப மரணம் அது யாரையும் விட்டு வைக்கக்கூடியது இல்லை. மரணத்தோட காட்சி ஒன்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அது எப்படிப்பட்ட காட்சின்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பேஷண்ட் அட்மிட் பண்ணாங்க, வென்டிலேட்டர் இருக்குது, ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது, பக்கத்து நர்ஸெல்லாம் இருக்கிறாங்க, டாக்டர்லாம் இருக்கிறாங்க, வெளியே உறவினர்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் போய் வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க இவர் உயிரோடு இருக்கிறார், சீக்கிரமாக குணமாகி வந்து விடுவார். இவ்வளோதான் தெரியும். அல்லாஹ் அந்த சூழ்நிலை வர்ணிக்கிறான் பார், கல்லா இதா பலகதி தராகி, தொண்டை குழியை அந்த மரணம் வந்து அடைகின்ற பொழுது என்ன சொல்லுவான்? கையில மன்றா, சிகிச்சை செய்பவர் எங்கே? சிகிச்சை செய்பவர் டாக்டர் சீக்கிரம் ஓடிவாங்க, ஹார்ட் பீட் அதிகமாயிருச்சு, சுகர் அதிகமாயிருச்சு, ஓடிவாங்க, சீக்கிரம் வந்து பாருங்க. கையில மன்றா, அந்த சக்கராத்துடைய வேதனையில அந்த மௌத்தாகக்கூடிய நபரை தவிர மற்றவங்க எல்லாம் தேடுவாங்க. வகையில மன்றா, டாக்டர் எங்கப்பா? ஒவன்ன அன்னகுல் ஃபிராக், அல்லாஹ் சொல்றான், சுத்திருப்பவர்கள் எல்லாம் டாக்டரை தேடுவார்கள், படுத்திருக்கக்கூடிய அவருக்கு தெரியும் ஒவன்ன அன்னகுல் ஃபிராக், இது பிரிந்து செல்லக்கூடிய நேரம். எந்த நேரங்க இது? பிரிந்து செல்லக்கூடிய, இந்த உலகத்தை விட்டுட்டு வேறு உலகத்துக்கு போகக்கூடிய நேரம். முதல்ல மௌத்துனா என்ன? நிறைய பேர் தெரியறதே இல்லை. அது
ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் மௌத்துனா வேற அர்த்தம். உலகத்தில் எல்லா மதம் மரணத்தை ஏற்கிறது. ஆனால் அந்த மரணம்னா என்ன? ஏன்னா சில மதங்களில் மரணம்னா என்னென்னா, அந்த ஆன்மா அது ஒரு ஜாடியில் வைத்து மூடி வைக்கப்பட்டு வேறொருக்கு கொடுக்கப்படும். ஒரு சில மதத்தில் பாருங்கள், அந்த ஆன்மா இன்னொரு பிறவியாக குழந்தையாக உருவாகி வரும். ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. இயற்கை நம்பர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆன்மா பறவையை போல பறந்து போயிருங்கிறாங்க. இப்போ இஸ்லாம் மவுத் மரணம்னா என்னென்னா, உடலை விட்டு உயிர் பிரிந்து அது மறுமைக்கு சென்றுவிடும். வைன்திகால் இலல் ஆகிர், ஆகிராவுக்கு போயிடும், அல்லா இடத்துல போயிடும். அது சங்கை குறித்தான் அல்லாஹினுடையார்களே. அப்போ வதன்ன அன்னகுல் ஃபிராக், சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் டாக்டரை தேடும்போது அவருக்கு மட்டும் தெரியும் இந்த நேரம் பிரியக்கூடிய நேரம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒல் தஃபத்தி சாக் பிஸ்ஸாக், கால்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக்கொள்ளும். இது ஒரு 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 வகையான ஒரு வர்ணிப்பு. என்ன வர்ணிப்புனா, ரெண்டு காலை பின்னிக்கிட்டு எப்படி ஒரு நாம் சில நேரங்களில் மிகுந்த குழப்பத்திற்கு உண்டான நிலையை போல் ஆகிருவோமோ, அது மாதிரி நரம்புகள் ஒன்றோடு ஒன்றாக, மஜ்ஜைகள் ஒன்றோடு ஒன்றாக, சிந்தனைகள் ஒன்றோடு ஒன்றாக குழம்பி போயிடுவார். சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். ஒரு மெலிசான துணியை ரோஜா முள்ளுடைய இடத்திலே விரித்து அந்த முள்ளிலே இருந்து பிடுங்கினால் எப்படி வரும், அது போல புண்ணாக இருக்கும், புண்ணாக இருக்கும் சக்கராத்துடைய வேதனை. வஜாஅத் சக்கரத்துல் மௌத், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஜாஅத் சக்கரத்துல் மௌத், மௌத்துடைய சக்கராத் எல்லாரும் அனுபவிக்கணும். அது அப்துல்லாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அப்துல்லா நாசராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி, சக்கராத்துடைய வேதனை எல்லாம் அனுபவிக்கணும். இலா ரப்பிக யௌம இத்னில் மசாக், அந்த நேரத்தில் திரும்பக்கூடிய இடம் ஒரே இடம்தான், அல்லாஹ் இடத்தில் அந்த ரோஹ் திரும்பி சென்று விடும். சங்கை குறித்தான் அல்லாஹினுடையார்களே, இந்த ரோஹை வாங்குகின்ற பொழுது ரெண்டு நிலை. நல்லவராக இருந்தார், தொழுகையாளியாக இருந்தார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, எல்லா தௌபா செஞ்சிட்டாரு, மாஷா அல்லாஹ், நல்ல அடியாருங்க அவரு. அவருடைய மரண நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் படைப்படையாக வருவார்கள், வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு, நறுமணத்தோடு, தாம்பூல தட்டுகளை வைத்துக்கொண்டு, காட்சிகளை, சொர்க்கத்தின் காட்சிகளை காண்பித்து கொண்டு அந்த ரூஹை சந்தோஷப்படுத்தி வண்ணமாக உயிர் வாங்கப்படும். இதே லாலிமாக இருந்தால், ஃபாசிகாக இருந்தால், அல்லாஹ்விற்கு பிடிக்காதவராக இருந்தால், அநியாயக்காரனாக இருந்தால், ஒரு தண்டாயுதத்தை கொண்டிருக்கக்கூடிய கடுமையான கோரத்தின் தோற்றத்தை கொண்ட மலக்கு வருவார். ஓங்கி அதனால் அடிக்கப்படும், பயமுறுத்தாட்டப்படும், நரகத்தின் காட்சிகள் காண்பிக்கப்படும். அந்த உயிர் உடலின் பாகங்களுக்கு சென்று ஒளிந்து கொள்ளும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, நரகவாதியாக இருப்பவனுக்கு தண்டனையின் ஆரம்ப காலம் மௌத்தாகின்ற நேரத்திலிருந்து ஆரம்பமாகிவிடும். ஒரு சொர்க்கவாசியினுடைய அடையாளம், அந்த சொர்க்கத்தின் சுவன வாசனம், அது மௌத்தாகின்ற பொழுது ஆரம்பித்து விடும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் இந்த உலகம் தற்காலிகமான உலகம், மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கை, அதற்கு நாம் தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது. சரி, மரணத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறோமே, எப்போங்க வரும்? இவருக்கு 40 வயசில் வரும், இவருக்கு 47 வரும், இந்த நாள் 40 இந்த நேரத்தில் இறப்பாருன்னு சொல்கிறாங்கல்ல, நஊது பில்லா, அதெல்லாம் கூடுமா? மௌத் எப்போ வருங்க? ஒரு கேன்சர் பேஷண்ட் டாக்டர் சொன்னார், இன்னும் சரியா நீ 13 நாள் இருப்ப வாப்பா அப்படின்னாரு. 13 நாள் நீ மௌத்தாயிருவ, டெத் ஆயிருவேன்னாரு. அவர் ஏறத்தாழ 3 வருஷம் ஹயாத்தா இருந்தார். எத்தனை வருஷங்க? 3 வருஷம். இன்னொரு பேஷண்ட் அதே ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, இவர் எந்த பிரச்சனையுமே இல்லை, சரிவாயிருவார், இன்னும் நீங்கள் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க. காலையில் எழுந்து பார்த்தா ஜனாசாவாக இருக்கிறார். கண்ணியத்திற்கு குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கான பதிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஒமா தத்ரி நஃப்சுன் பிஐ அர்தின் தமூத், எந்த ஆன்மா உலகத்தில் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் மரணிக்கும் என்பதை யாருக்கும் அறிய இயலாது. யாரை தவிர?
அல்லாஹ் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு எப்போ உயிர் வாங்கப்படும், எப்போ உயிர் நிறுத்தப்படும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதனால யார் எப்போ மௌத்தாகுவான்னு யாரும் சொல்ல முடியாது. குர்ஆன் பாருங்க, இன்னொரு வாசகத்தை அழகா சொல்லுது. சரி, நீங்க எல்லாம் மௌத்து பயப்படுறீங்கப்பா, மௌத்து யாருக்கெல்லாம் பிரியுமோ அவங்கெல்லாம் மௌத்தாயிருங்க, யாருக்கெல்லாம் வெறுப்பா இருக்குதோ அவங்களாம் மௌத்தாகாதீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எந்த பக்கம் கூட்ட மெஜாரிட்டியா இருக்கும்? யாருத்துவோம்? எங்க நான் மௌத்தாகிற மாட்டோம் அங்கதான் நிற்போம். அல்லாஹ் இப்படி கூட யோசிக்கணும். அன்னைக்கே பதில் சொல்றான் பாருங்க, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின். நபி நீங்க சொல்லுங்க, ஒரு கூட்டம் மௌத்தை விட்டும் விரண்டோடி கொண்டிருக்கிறது. பா மௌத்தை பத்தி பேசாதப்பா, ஏன் மௌத்துன்னு பேச, சகுனம் சரியில்லாம ஏன் அப்படி சகுனமா பேசுறம்பாங்க. வேகமா போனா கீழே சத்து பேரும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அதுக்கு? இப்போ ஏன் மௌத்தை பத்தி பேசுற? இவர்கள்லாம் யார் என்று சொன்னால் மௌத்தை பயப்படக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீ மௌத்தை விரண்டோடுகிறாயா, ஃபஇன்னஹும் முலாகிக்கும், கட்டாயமாக உன்னை அது வந்தடையும், கண்டிப்பா ஒரு அவனை பிடிச்சுக்கோ வந்து. சும்ம துரத்தூன இலா யௌமில் கியாமா, பிறகு நீ எங்க செல்லுவ மௌத்தான பின்னால? சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, அல்லாஹ்விடத்திலே கொண்டு சொல்லப்படுவாய். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீ என்னென்னலாம் செஞ்சிட்டு இருந்தன்னு யார் சொல்லுவா? படித்த ரப்புல் ஆலமீன் ஒவ்வொன்றாக சொல்லுவான். அடியானே, உன்னை இந்த வேலைக்காக அமிச்சனே, இப்படியா ஹராத் வேலை பண்ணுவ? ஹராம் எப்படி செய்கிறாயே, பெரும்பாவம் செய்திருக்கிறாயே, அநியாயம் செய்திருக்கிறாயே, பிறருடைய பொருளை அநியாயமாக அபகரித்திருக்கிறாயே, அல்லாஹ் ஒவ்வொன்றாக அந்த ஆன்மாவிற்கு சொல்லி காட்டுவான். இது ஒரு நிலை. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால மவுத் என்பது, இப்போ நாம் மேலுள்ள எல்லா ஆயத்துக்கு எடுத்து பாருங்க, கோட்டையில் இருந்தாலும் மவுத்து வந்துடும். அந்த மவுத்து எப்போ வரும் தெரியுமா? யாருக்கு தெரியாது. அந்த மவுத்தில் யாராவது விதிவிலக்காக இருக்காங்களா? இவங்கெல்லாம் மவுத்தாக மாட்டா, அப்படி கிடையாது, எல்லாம் மவுத்தாகிதாகணும். அதே போல் மவுத்தை பயந்துட்டு அல்லாஹ் விட்டுருவானா? விடமாட்டான் அல்லாஹ். மவுத்துடைய நிலை எப்படி இருக்கும்? மரணிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் மரண நேரம் நெருங்கி விட்டது. மற்ற எல்லாருக்குமே டாக்டர் பல்ஸை பிடிச்சி பார்த்து சொல்லாத என்ன செய்யாது. இன்னைக்கெல்லாம் மௌத்தாயிட்டாலுமே கூடங்க ஒரு நம்பிக்கை, தப்பு இல்லை, அது ஒன்றும் மௌத்தாயிருக்கிற மாட்டாரோ, ஒரு டாக்டரை கூப்பிடுங்க, அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அப்போ என்ன ஆசை, திடீர்னு எஞ்சி வந்துட மாட்டாரா? அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே மவுத் என்பது அது இந்த உலகத்தின் முடிவே தவிர அது இன்னொரு வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்தாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க கூட. அப்போ ஒருத்தர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அம்மன் அக்கியசுன்னாஸ். அக்கியஸ்னா எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ரொம்ப இன்டலெக்சுவல், புத்திசாலியான நபர், மக்கள்லையே புத்திசாலியான நபர் யாரு கேட்டாங்க. இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? நல்ல பேங்க் பேலன்ஸ் யாருக்கு இருக்குதோ அவர் புத்திசாலி. நல்ல அழகை மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு பெண்மணி தன்னுடைய அழகை மெயின்டைன் பண்ணுறாங்க, 30 வயசு 40 வயசு ஆனாலும் உங்கள் முகத்தில் சுருக்க விழுவுலங்கன்னு ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டோம்னா அவர் இன்டெலெக்சுவல், பெரிய புத்திசாலிங்க. அவர் பாரு நல்ல பையனை படிக்க வச்சிட்டாரு, பெரிய புத்திசாலிங்க. அவர் நல்லா படிச்சுட்டு நல்லா வாழ்ந்துட்டாருங்க, நல்ல கஷ்டம் உழைச்சாருங்க, அவர் புத்திசாலிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நினைக்கின்ற எதுவுமே புத்திசாலித்தனம் கிடையாது. புத்திசாலி யார் என்று சொன்னால் அக்ஸருஹும் ஸிக்ரல் லில் மவுத், மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள். மவுத் இருக்குது, எப்போ நான் மவுத்தாயிருவோம், எப்போ மவுத் வரும்னு தெரியாது, காலை எழுந்திருப்போமான்னு தெரியாது, மாலை அடைவோமான்னு தெரியாது, ரப்பே என்னை மன்னித்துடுவாயாக ரப்பே. சில சலஃபுகளை பற்றி கிதாபுகளில் வருது, ஒரு நாளைக்கு 25 முறை, எத்தனை முறை? 25 முறை நினைப்பாங்களாம் மௌத்தை பற்றி. ஏன்? மரணம் எனக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பன், என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நண்பன் அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் விசுவாசிகளே, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளைக்காக உங்கள் ஆன்மா
எதை முற்படுத்தியது, எதை சேமித்தது, எதை செய்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்கட்டும். சதகா எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், தொழுகை எவ்வளோ தொழுது இருக்கிறோம், நஃபிலான வணக்கங்கள் எவ்வளோ, குர்ஆன் இவ்வளோ ஓதி இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஃபோன் நோண்டுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் எவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதுறோம், எவ்வளோ திக்ரு செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நாளை இந்த நாளுக்காக வேண்டி உன் ஆத்மாவை பரிசோதனை செய்து கொண்டே இரு. என்ன நன்மை செய்கிற? ஏன்னா காலை ஓடி போய் டக்குன்னு மௌத்து வந்துடும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸருகும் திக்ரல் லில் மவுத். யார் மௌத்தை அதிகமாக நினைவு கூறுவாரோ. ஏங்க மவுத் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணும். நம்மோடு கூடவே இருந்த ஒரு கணவன் மௌத்தா போயிடுவார் டக்குன்னு. எப்படி சர்ப்ரைஸ் பண்ணும் தெரியுமா? கூடவே இதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்த மனைவி மௌத்தா போயிடுவாங்க, மகன் மௌத்தா போயிடுவார், தந்தை இருப்பார், மகன் மௌத்தா போயிடுவார், ஜனாஸா தொழுகையை தந்தை தொழுக வைப்பார். இவர் ரொம்ப ஆரோக்கியமான சொல்லிட்டு இருந்தா அவர் மூத்து வந்துடும். ஏன்னா மரணம் அது சர்ப்ரைஸ், உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியது. மரணம் எப்போ வரும்னு தெரியாது. நபி அடுத்து சொன்னாங்க, அவர்கள் மரணத்தை பற்றி மட்டும் நினைத்து பார்க்க மாட்டார்கள், வஅஷத்துஹும் இஸ்திஅதாதல் லஹு, அந்த மரணத்திற்கு பின்னாலுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி கடுமையாக தயாரிப்பு செய்வார்கள். இவங்க தான் புத்திசாலிகள். தயாரிப்புனா என்னங்க? என்ன தயாரிப்பு? மௌத்துக்காக செய்யக்கூடிய தயாரிப்பு என்ன? முதல் விஷயம் பாருங்கள், மௌத்துக்கான தயாரிப்பு. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் 5 வேளை ஃபர்லான் தொழுகை பேணுதலாக தொழுகுவது. 5 வக்தான ஃபர்து தொழுக 6 5 5. அப்போ 5 வேளை ஃபர்லான் தொழுகை பேணுதலாக தொழுகுவது தான் மௌத்துடைய தயாரிப்பில் முதல் விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னா, உலாயிக ஹுமுல் அக்கியாஸ், இவர்கள் தான் புத்திசாலிகள். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே வாழ்க்கையில் மரணம் ஒரு நாள் வந்தே தீரும் என்பதை விட அந்த மரணத்திற்காக நாம் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போலாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம், மௌத்து ஜனாசாலாம். திடீர்னு பைக்கில் போயிட்டு இருந்தார், கீழே விழுந்தார், அடுத்த நாள் காலையில் மௌத்தாயிட்டார். திடீர்னு போயிட்டு இருந்தார், கீழே விழுந்தார், அன்னைக்கே மௌத்தாயிட்டார். நல்லா தாங்க படுத்து தூங்கினார், கொஞ்ச நேரம் வயிற்றுலின்னு சொன்னார், மௌத்தாயிட்டார். கொஞ்ச நேரம் மூச்சு வாங்காச்சு, உடனே மௌத்தாயிட்டார். முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி உள்ள காலங்களில் நீங்களாம் பெரியவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒருத்தர் மௌத்தா போகிறதுக்கு 1 மாதம் பெட்லேயே இருப்பார், படுக்கையில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெலாம் அப்படிலாம் யாரையும் அதையும் பார்க்க முடியறதில்லை, படுக்கையிலே இருப்பாங்க. பால் ஊற்றுவாங்க, பால் கீழே விழுகும், எறும்பு முக்கியம் அந்த இதில் கண்ணை திறந்து மட்டும் பார்ப்பார், பைத்துல் கலா பார்த்தா பெட்லேயே போயிடுவாங்க. இதெல்லாம் முன்னாடி காலத்து அசிம்டம்ஸ். அவ்வளோ என்ன 1 மாதத்தில் மௌத்தா போகிறாங்கன்னு தெரிஞ்சவொடனே எல்லா சொந்தக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்க, வந்து துவா செய்வாங்க, அழுகுவாங்க, வருவாங்க. அப்புறமா எல்லாம் நடந்த பின்னாடி ஒரு 20 நாள் கழித்து மௌத்தா போவாங்க. இன்றைக்கி அப்படியே இருக்கு நிலைமை. இன்றைக்கி கியாமத்தின் நெருக்கத்தின் அடையாளம் எப்படி இருக்குது அப்படின்னா, மரணம் விரைவானது. எப்போ பேசிகிட்டு இருக்க நாம் மகரிப் இருக்குமான்னு தெரியாது. மகரிப் தொழுக நாம் தொழுகுவோமா அல்லது நமக்கு ஜனாஸ் தொழுக வைக்கப்படுமா தெரியுமா? நமக்கு தெரியாது. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கை ரொம்ப அற்பமானது. இந்த ரொம்ப அற்பமானது அப்படிங்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் ரொம்ப அழகாக உணர்த்தினாங்க. இந்த உலகம் எவ்வளோ அற்பமானது தெரியுமா? இதற்காக இவ்வளோ சண்டை, இதற்காக இவ்வளோ போட்டி பொறாமை, இதற்காக இவ்வளோ வியூகங்கள், இவ்வளோ செலவு, இவ்வளோ குரோதம், இவ்வளோ போட்டி, இவ்வளோ அர்ப்பணிப்பு இந்த உலகத்திற்கானதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை எந்த பார்வையில் பார்த்தாங்க என்பதை இமாம் புகாரி சொல்றாங்க. குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப். அற்புதமான வார்த்தை. இந்த உலகத்தில் நீர் தற்காலிகமாக தங்குகின்ற பயணியை போல வாழு. கரீப்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஊர் பள்ளியாசுக்கு ஒருத்தர் வரார், வசூலுக்காக வராரு. அவர் ஒரு பயணி வராரு, 2-3 நாள், 1 நாள் 2 நாள் தங்குறாரு, அப்புறமா புறப்பட்டு போயிடுவார். இந்த 2 நாள் இந்த ஊரில் இருக்கும் பொழுது
இந்த ஊரில் வீடு கட்டுன்னு ஆசைப்படுவாரா? இருந்து எத்தனை நாள்? 2 நாள். இதான் இந்த ஊரில் பெரிய பில்டிங் 10 கார் வாங்கி போகணுன்னு ஆசைப்படுவாரா? வந்தார், வாங்கி சாப்பிடுவார், சமைச்சு சாப்பிடுவார், தேவையானவங்கள்ட்ட பேசுவார், புறப்பட்டு போயிடுவார். நபி சொன்னாங்க, குன்ஃபித் துன்யாக்க அன்னக கரீப், உலகத்தில் இப்படி வாழு, இந்த உலகத்தில் தற்காலிகமாக தங்குகின்ற பயணியை போல. சொந்த வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, வாகனம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதுவெல்லாம் ஒரு லிமிட்டேஷன். 1க்கு பின்னால் 2, 2க்கு பின்னால் 3, 1 தோட்டம், 2 தோட்டம், 4 தோட்டம், 1 கோடி, 2 கோடி, 4 கோடி, 6 கோடி, அதை பற்றி உண்டான சிந்தனையில் மிகைத்திருந்தால் உன் மறுமை வாழ்க்கை மரணத்தை அது முழுமையாக நிராகரித்து விடும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியான வாழ்க்கை வாழு. இல்லையா ஆபிரி சபீல். ஆபிரி சபீல் யாருன்னா அவரோட ரொம்ப எளிமையானவர், இந்த ஊரை கடந்து போறவர். அது மாதிரி உலகத்தில் கடந்து போகக்கூடிய ஒரு 60 வருஷ வாழ்க்கை, தட்ஸ் ஆல். மறுமையுடைய ஆயிரக்கணக்கான கோடி வருஷ வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் முன்னாடி ஆகுமா? 60 வருஷம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, மறுமையில் அடியார்களுக்கு நாளைக்கு எந்திரிச்சோன்னு பேசிக்குவாங்களாம், உலகத்தில் நாம் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்போம்? என்னங்க சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? பதில் ஒருத்தர் கேட்குறாரு, நீண்ட நாள் வாழ்ந்தவர்கிட்ட கேட்குறாரு, நாம் உலகத்தில் எத்தனை நாள் வாழ்ந்திருப்போம்? இவர் சொல்லுவாராம், 1 நாள் அல்லது அரை நாள், அரை நாளோட கம்மி. 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் கூட மறுமையுடைய வாழ்க்கைக்கு முன்பாக அரை நாளை விட குறைவாக தெரியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தயாரிப்பு செய்ய வேண்டியது உலகத்திற்கா மறுமைக்கா? மறுமைக்காக தயாரிப்பு செய்ய வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நடிகார்கள், தாயமால சகோதரிகளே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அற்புதமான வாசகம். இன்றைய நிதர்சனத்தை அப்படி சொன்னார்கள், இதா அம்சைத ஃபலா தந்ததிர் ஸபாஹ், மாலை அடைந்து விட்டால், மாலை சூரியன் மறைவதை பார்த்து விட்டால் காலை வரும் என்று எதிர்பார்க்காதே. ஒருவேளை நீ இரவே மரணித்து போகலாம். எதிர்பார்ப்பில்லை வாழ்க்கை. எப்ப வேணாலும் மௌத்துக்காக நான் தயாராக இருக்கணும், அதான் வாழ்க்கை. அடுத்து சொன்னா, வைதா அஸ்பஹ்த ஃபலா தந்ததில் மசா, காலை சூரியன் பார்த்துட்ட, காலையில் எழுந்தோன்னு சூரியனை பார்த்த உடனே மாலை வரும் என்று ஆசையில் இருக்காதே. ஒருவேளை நீ நண்பகலிலே என்ன செஞ்சிடலாம்? மௌத்தாகி போயிடலாம். சொல்லிட்டு அற்புதமான முத்தான என்று பார்த்து சொன்னாங்க, வஹுத் மின் ஸஹ்ஹதிக லிமரதிக, உனக்கு ஏதாவது பெரிய நோய் வருவதற்கு முன்பாக உன் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நல்ல அமல்களை செய்துவிடு. சமுதாயம் ரொம்ப மோசமான அவலங்கள் எங்கே தெரியுமாங்க? சிந்தனை ரீதியாக ரொம்ப மோசமான நிலைமை எங்கன்னா, வாலிப வயசில் எல்லாமே சொல்கிறோம், இந்த வயசு நல்லா படிச்சுக்கோ, இல்லைனா பின்னால் என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. இந்த வயசு நல்லா சம்பாரிச்சுக்கோ, இல்லைனா பின்னாடி என்ன செய்ய முடியாது? நல்லா சம்பாதிக்க முடியாது. இந்த வயசில் கல்யாணம் பண்ணிடு, இல்லைனா பின்னாடி கல்யாணம் பண்ண முடியாது. இவ்வளோ சொல்கிற சமுதாயம், ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நன்மை செய்து விடு, ஈமானை உருவாக்கி விடு, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வாழ்க்கை ஒன்றை உருவாக்கி விடு. வயோதிகம் வந்து விட்டால், 40 தாண்டி விட்டால் அது நோயினுடைய வயதாக இருக்கும், அதில் ஒன்னால் இபாதத்தை அதிகமாக செய்ய முடியாதுன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா தொழுக 40 வயசு மேலே தொழுதுக்கலாங்க, என்னங்க அவசரம்? கொஞ்சம் என்னங்க முழுன்னு கொஞ்சம் வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் தாடி வைங்கன்னா அது பார்த்துக்கலாங்க, அது மும்மராக்கெலாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து வயசான ஆள் வைக்கிறதுங்க, அதெல்லாம் குர்ஆன் ஓதர் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிள்ளையும் ஓதிக்குவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. எல்லாவற்றையும் ஆரோக்கியத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் தீனை மாத்திரம் 7வது படிக்கிற தூக்கி கீழே போட்டாச்சு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அமல் செய்துவிடு. 2வது சொன்னாங்க, ஒமின் ஹயாத்திக லி மௌத்திக், மௌத்து வர்றதுக்கு முன்னால் உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்து விடு. என்ன வாழ்க்கை வாழணும்? வாழ்க்கை வாழ்றதுன்னா என்ன? தமிழில் கேட்பாங்க, இந்த வாழ்க்கையை வாழணுமா அல்லது வாழ்க்கையை உருவாக்கணுமா? சொல்லுங்க. வாழ்க்கையை வாழணுமா வாழ்க்கையை உருவாக்கணுமா? என்ன சொல்லுவீங்க? இந்த வாழ்க்கையை உருவாக்கணும். வாழ்க்கையை வாழ்றதுன்னா என்னன்னா, எந்த இலக்கும் இல்லாமல் வாழ்க்கை கழிக்கிறது. வாழ்க்கை உருவாக்குறதுன்னா என்னன்னா, நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும்,
இவ்வளோ அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும், மனைவியை, பெற்றோரை, பிள்ளைகள் கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும், ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும், இத்தனை குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டும், இவ்வளோ திக்ர்களை செய்ய வேண்டும், இவ்வளோ நற்காரியங்களை செய்ய வேண்டும், இத்தனை தௌபாவை செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை உருவாக்குவது. எந்த வாழ்க்கைக்காக? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மாரே, சகோதரிகளே, மௌத் அதிகமாக நினைச்ச என்ன கிடைக்கும்? மறுமை சிந்தனை. மௌத் அதிகமாக நினைச்சா 5 விஷயம் சொல்றாங்க. அதிக மௌத்தை நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா 5 பலன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமல் ஏற்படும். முதல் விஷயம் சொன்னார்கள், ஹாஜர் சொன்ன மாதிரி மறுமை சிந்தனை. ஏன்னா மறுமை என்பது மௌத்தினுள்ள தான் ஆரம்பமாகுது. மௌத்துடைய சிந்தனை, மரணத்தை பற்றி உண்டான நினைவு அது அதிகமாக இருந்துச்சுன்னா முதல் விஷயம் என்ன? மறுமையுடைய சிந்தனை. ஏன்னா மறுமையுடைய முதல் கேட் என்னதான்? மரணம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பாருங்க, பாவம் செய்வதில் பயம் ஏற்படும். இன்னைக்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னா, என்ன வேணா பாவம் செஞ்சுக்கலாம், இப்பயா மூத்தர போகுதுன்ற தைரியம். அதனால் என்னவாகுதுன்னா, எந்த பாவத்தின் மீதும் பயம் இல்லாமல் போகிவிட்டது. அப்போ மௌத்தை பற்றி அதிகம் நினச்சிக்கிட்டே இருந்தோம், எப்போ வேணால் மௌத்து வரலாம், மௌத்துடைய வாழ்க்கை பக்கமாக தான் இருக்குதுன்னு நினைப்பு இருந்துச்சுன்னா அந்த பாவத்தினுடைய சிந்தனை குறைய ஆரம்பிக்கும். ஒரு இமாம் சொல்கிறாங்க பாருங்க, மரணத்தின் சிந்தனை இருந்தால் 3 விஷயம் கிடைக்குமா. மரணத்தை அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறார், 3 விஷயம் கிடைக்கும். ஒன்று சொன்னாங்க, தஜீலு தௌபா. தௌபாவை சீக்கிரமாக செய்யணுன்ற எண்ணம் வரும். ஏன்? எப்போ மௌத்து வரும்னு தெரியாது, மௌத்துடைய பயம் இருக்கிறனால டெய்லி தௌபா செய்வார். தஹஜத்தில், ஃபஜ்ரில், லுஹரில், அசரில், மகரீபில் நன்மையான காரியம் செஞ்ச பின்னால் தௌபா செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்? மௌத்தை பற்றி உண்டான பயம். ரெண்டாவது சொன்னாங்க, கினாத்துல் கல்ப், உள்ளத்தில் போதுமென்ற தன்மை. போதுங்க, எப்போ வேணால் மௌத்து வந்துடுங்க, ஒரு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, சொத்து சுகம் இருக்குதுங்க, போதுங்க. பேராசை இருக்காது, எது இருக்குதோ அதை போதுமாக்கிக்குவார். ஏன்? எப்போ வேணால் மௌத்து வந்துடலாம், வந்துல என்ன செய்ய முடியும். மூணாவது, நஷாத்துல் இபாதா, இபாதத் செய்வதில் ஆரோக்கியம், இபாதத் செய்வதில் ஆர்வம், மிகுந்த ஆர்வம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த அசர் தான் நம்முடைய கடைசி அசர் முடிவாயிருச்சு. ஒருவேளை இந்த அசர் தொழுகை முடிஞ்சு நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாதுன்னா இந்த அசர் தொழுகை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும், பயபக்தியோட, சுறுசுறுப்பா. அப்போ என்னன்னா, மரணத்தின் சிந்தனை இருக்குமையினால் இபாதாத்துகள் எல்லாம் சுறுசுறுப்பானதாக மாறிவிடும். அடுத்து சொன்னாங்க, மூணாவது விஷயம், மரணத்தின் சிந்தனை இருப்பதினால் கிடைக்கின்ற மூணாவது பாக்கியம் என்ன அப்படின்னா, அதிகமாக உள்ளம் நோய்வாய்ப்படுவதை விட்டு பாதுகாத்து கொள்வார். உடல் நோய்வாய்ப்பட நமக்கு தெரியும், உள்ளத்தின் நோய்னா என்ன? பொறாமை, அப்பழுக்கு, குறை, வஞ்சகம், பெருமை, முகஸ்துதி, இதெல்லாம் எப்போ இருக்கும்னா மௌத்து பற்றி பயம் இல்லைனா தான். மௌத்தாயிரம்ன்ற பயம் இருந்துச்சுன்னா இந்த பண்புகள் எல்லாம் உள்ளத்தில் இருக்குமையினால் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த ஆரம்பிப்பார். இன்னும் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் பாருங்கள், ரொம்ப இது சைக்கலாஜிக்கலான ஒரு பாயிண்ட். இது யாருக்கு மரண சிந்தனை இருக்குமோ அவருக்கு மௌத்துடைய நேரம் கட்டாயமாக நல்ல முடிவுதான் ஏற்படும். இது ஒரு தியரிக்கலான விஷயம் கிடையாது, ஆனால் ப்ராக்டிக்கல். எப்படி யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தினந்தோறும் நிறைய மௌத்தை பற்றி பயந்துக்கிட்டே இருக்கிறாரு. பயந்தார்னா முதல்ல என்ன செய்வார்னா தௌபா செய்வார். தௌபா செஞ்சுட்டா அமல் செய்ய ஆரம்பிச்சிருவார். அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா தானாகவே மௌத்தாகும் பொழுது நல்ல முடிவு ஏற்படுது, இலகுவானதாக மாறிவிடும். அதனால தான் யாருக்கு மரண சிந்தனை அதிகமாக இருக்குமோ அவருக்கு நல்ல முடிவு கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவதை போல, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்பதை பார்த்து கொண்டே இரு. மரண சிந்தனை மிக முக்கியமானது. மரணம் எல்லோரையும் வந்தடையும். அந்த மரணம் வருகின்ற பொழுது நாம் அந்த மரணத்தை வரவேற்கக்கூடிய இடத்தில் இருக்க போகிறோமா அல்லது விரண்டு ஓடக்கூடிய
இடத்தில் இருக்க போகிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய மௌத்தை சாலிஹானதாக, ஹுஸ்னே ஹாத்திமாவாக, நல்ல மரணத்தோடு களிமாவோடு மௌத்தாக என்ற பாக்க நசீபாக்கு தருவானாக. அந்த மௌத்திற்கு முன்பாக எல்லா பாவங்களிலிருந்தும் பரிபூர்ணமாக தௌபாவை பெற்று அன்று பிறந்த பாலகனை போல, குழந்தையை போல நாம் மரணிக்கின்ற பாக நசீபாக்கு தருவானாக. வாஹிருத்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி ஒரு துஆவுடைய ஒரு சிந்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்ன குலூப பனி ஆதம் குல்லஹா பைன இஸ்பைன் மின் அசாபிஐர் ரஹ்மான். அடியார்களுடைய எல்லா இதயங்கள், ஒட்டுமொத்தமான இதயங்களும் அல்லாஹ்வுடைய இரு விரலுக்கு மத்தியில் இருக்கின்றது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் நினைச்சானா இப்படி மாற்றுவான், வேண்டும்னு நினைக்க வைப்பான், அதையெல்லாம் வேணான்னு நினைக்க வைப்பான். அல்லாஹ் நினைச்சானா இவர் மேலே பிரியத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ் நினைச்சானா இவளை வெறுப்பை ஏற்படுத்துவான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, யுஸர்ரிஃபு ஹைசு யஷா, அல்லாஹ் நாடி விதத்தில் உள்ளத்தை திருப்பி கொண்டே இருப்பான். திடீர்னு இது செய்யலான்னு நினைப்பார், அப்புறமா செய்ய வேணான்னு நினைப்பார். இது அப்புறம் இதை வாங்கலான்னு நினைப்பார், வாங்க வேணான்னு நினைப்பார். இவரை பிடிக்கும்பார், அவர் பிடிக்கலேம்பார். இங்கே போகலாம்பார், போக வேண்டாம்னு நினைப்பார். ஏன்னா உள்ளத்தினுடைய அந்த மாற்று சுழற்சி. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், யா அல்லாஹ் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா உள்ளங்களை எல்லாம் புரட்டக்கூடியவனே. அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், சொல்லுங்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், யா அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. சொல்லிட்டு சொன்னாங்க, சர்ரிஃப் குலூபனா அலா துஆத்திக், எல்லார் உள்ளத்தை எப்படியோ புரட்டிட்டு இருக்கிற, எங்கள் உள்ளத்தை உன்னை வணங்குவதின் பக்கமாக புரட்டிவிடு. எத்தனையோ பேருடைய உள்ளங்கள் பாவத்தில் இருக்குது, எங்கள் உள்ளத்தை எப்படி ஆக்கிரு, எங்கள் உள்ளத்தை உன் பக்கமாக புரட்ட, உன்னுடைய இபாதத்தின் பக்கமாக புரட்டிவிடு. அல்லாஹும் சர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. இந்த துஆவை நாம் மனனம் செய்து ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் தஹஜ்ஜத்திலேயும் எல்லா நேரங்களும் அல்லாஹ்வுடைய துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் நாம் அதிகமாக தேடி போகக்கூடிய இடம் என்னென்னா, எல்லாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துன்னு நினைக்கிறோம். அந்த உள்ளம் நமக்கு சாதகமாக வைப்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே, சுன்னத்துகளுடைய பற்றுதலிலே, அல்லாஹ்வுடைய பிரியத்திலே இருக்க வேண்டும். சர்ரிஃப் குலூபனா அலா துஆத்திக். இந்த துஆவை மனனம் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.